ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆரோக்கியம் திரும்ப அருளப்பட்டது. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவேன். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். மனிதர்களாயிருக்கிற நாம் பல்வேறு காரணங்களால் வியாதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு, எப்பொழுதும் நல்ல சுகத்தோடு பலனோடு வாழ்வோம் என்று எவராலேயுமே சொல்ல முடியாது. ஏனெனில் நமது சரீரத்திற்குள் என்ன நடக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிகாரியாயிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று பிரகடனப்படுத்தியுள்ளவரும் அவரே. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது வியாதிகளையும் நோய்களையும் நீக்கும்படி, சரீரத்திலுள்ள சகல வலிகளையும் போக்கும்படி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரித்தார். சிலுவையில் தொங்கிய வேளையில் முடிந்தது என்று கூறினார். அதன் பொருள் என்ன? வியாதிகள் மற்றும் வலிகளின் மூலமாக சாத்தான் நம்மை பிடித்து வைத்திருந்தான். இப்பொழுதோ அவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன. நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை திரும்ப கட்டுகிறார். நமது பலனையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப தருகிறார். நொறுங்கிப்போன பொருளாதார சூழ்நிலையையும் நமது குடும்பத்தையும் மற்ற அனைத்தையும் அவர் திரும்ப கட்டி எழுப்புகிறார். இன்று நமது வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்களை எண்ணி கலங்குகின்றோம். சகலத்தையும் கட்டியெழுப்பும் கர்த்தரிடத்தில் நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் நமது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப தருவது மட்டுமன்றி நம்முடைய வலிகள் மற்றும் நோய்களையும் குணமாக்குகின்றார். அன்பான தேவ ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள். விடுதலையையும் மீட்பையும் பெறுவதற்கு சமீபமாயிருக்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை: விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகு உலகத்தின் பின்னால் நாம் செல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசியே, சரீரத்தில் வியாதியோடு இருக்கின்றீர்களா? உங்கள் கண்களை திறந்து உங்கள் பரிகாரியாய இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தர் சகலவிதமான கட்டுகளையும் உடைத்தெறிவதால் சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை மகிழ்விக்கும்படி ஆவலாய் இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை அவருக்கு முன்பாக ஊற்றுங்கள். உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் செய்வது என்றென்றும் நிலைக்கும். உதவியற்ற சூழ்நிலையில் தவிக்கும் எவரானாலும் இப்பொழுதே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும். மீட்பர் சுகம் தரும் பொழுது ஒருவரும் அதனை தடுக்க முடியாது. என் கர்த்தாவே, என்னை குணமாக்கி சுகத்தை திரும்ப தருகிறபடியால் உமக்கு நன்றி என்று கூறி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.